ஒரு காலத்தில் அடர்ந்த பச்சை பசேல் என்ற காட்டில் கஜேந்திரன் என்ற குட்டி யானை வாழ்ந்து வந்தது. கஜேந்திரன் மிகவும் அன்பானவன். ஆனால் அவனிடம் ஒரு சின்ன பழக்கம் இருந்தது. அவ்வப்போது தான் செய்த தவறுகளை மறைக்க சின்ன சின்ன பொய்களை சொல்லிவிடுவான். ஒரு நாள் கஜேந்திரனும் அவன் தாயும் காட்டிற்குள் சென்று கொண்டிருந்தன. அங்கு கண்களுக்கு குளிர்ச்சியாக அழகான பூக்கள் பூத்துக் குலுங்கின. பல வண்ணமயமான பறவைகள் பறந்து கொண்டிருந்தன. அந்த காட்டின் இயற்கை காட்சி மிக அழகாக இருந்தது. அப்போது கஜேந்திரன் பார்வைக்கு ஒரு பெரிய பலாமரத்தில் தேன் சொட்டும் பலாப்பழங்கள் தென்பட்டது. ஆனால் அது குரங்குகளுக்காக ஒதுக்கப்பட்ட மரம் என்று காட்டின் சட்டப்படி அறிவிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் கஜேந்திரனுக்கு அப்பழத்தை சாப்பிட ஆசையாக இருந்தது. கஜேந்திரன் மெதுவாகச் சென்று ஒரு பெரிய பழத்தை பறித்து தின்றுவிட்டான். அவனது தும்பிக்கை முழுவதும் பலாப்பழத்தின் சாறாக இருந்தது. கஜேந்திரன் பழத்தை தின்னும் வேளையில் குரங்குகளின் தலைவன் அவ்விடத்திற்கு எதிர்ச்சையாக வந்து பார்த்தபோது பழம் காணாமல் போனதை உணர்ந்தது. குரங்குகளின் தலைவன் கஜேந்திரனிடம் விசாரித்தபோது கஜேந்திரன் பயத்தில், நான் அந்த பக்கமே வரவில்லையே என்று பொய் சொன்னான். ஒருவேளை பலத்த காற்றடித்தபோது பழம் விழுந்திருக்கும் என்று கூறி குரங்கை நம்ப வைத்தான். குரங்குகளும் கஜேந்திரன் கூறியதைக் கேட்டு காற்றை குறை கூறின. இதைக் கேட்ட காற்றுதேவன் கோபமடைந்து மரங்களை வேகமாக அசைக்கத் தொடங்கியது. இதனால் காட்டிலிருந்த ஒரு பறவையின் கூடு கீழே விழுந்தது. தன்னுடைய ஒரு சிறிய பொய் இவ்வளவு பெரிய பாதிப்பை உண்டாக்கியதை எண்ணி கஜேந்திரன் வருத்தப்பட்டான். ஆனால் உண்மையை சொன்னால் மற்றவர்கள் தன்னை தண்டிப்பார்கள் என்று பயந்தான். பிறகு கஜேந்திரன் காட்டின் நடுவே உள்ள குளத்திற்கு சென்றான். அக்குளத்தில் சத்யன் என்ற வயதான ஆமை வாழ்ந்து வந்தது. சத்யன் மிகவும் அனுபவம் வாய்ந்தவர். கஜேந்திரனின் முகத்தில் இருந்த வாட்டத்தைக் கண்டு அவர் அவனை அழைத்தார். சத்யன் கஜேந்திரனை அழைத்து, மகனே, உண்மை என்பது ஒரு கசப்பான மருந்து போன்றது. அதை சாப்பிடும்போது கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதுதான் உன் மனதின் காயத்தை குணப்படுத்தும். ஆனால் பொய் என்பது இனிப்பான விஷம். ஆரம்பத்தில் இனிக்கும், ஆனால் மெல்ல உன்னை அழிக்கும் என்று சத்யன் கஜேந்திரனுக்கு அறிவுரை வழங்கினார். கஜேந்திரன் சத்யன் கூறியதைக் கேட்டு கூர்ந்து யோசித்தான். அவனுக்குள் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. கஜேந்திரன் அக்குளத்தை விட்டு புறப்பட்டு மீண்டும் காட்டிற்குள் சென்றான். காட்டிற்குள் செல்லும்போது ஒரே புகை மூட்டமாக இருந்தது. இதன் காரணம் காட்டிற்குள் தீ பரவியதால் ஆகும். காட்டிலுள்ள விலங்குகள் அனைத்தும் சிதறி ஓடின. தீயினால் அங்குள்ள ஒரு மரம் சாய்ந்து விழுந்தது. அப்போது தீயை அணைக்க நீர் தேவைப்பட்டது. ஆனால் நீர்நிலைக்கு செல்லும் பாதையில் ஒரு பெரிய மரம் விழுந்து கிடந்தது. அப்போது ராஜசிங்கம் வந்தார். யார் அந்த மரத்தை அங்கே தள்ளியது என்று ராஜசிங்கம் கேட்டார். கஜேந்திரன் தயங்காமல் கூட்டத்திலிருந்து முன்னே வந்தான். அரசே, நேற்று நான் விளையாடும்போது தெரியாமல் அந்த மரத்தின் மேல் சாய்ந்தேன். அது பலவீனமாக இருந்ததால் விழுந்துவிட்டது. நான் பயத்தில் யாரிடமும் சொல்லவில்லை. இப்போது நானே அதை அகற்றித் தருகிறேன் என்று உண்மையை அழுது கொண்டே ஒத்துக்கொண்டான். அனைவரும் கஜேந்திரனை நோக்கினார். ராஜசிங்கம் அவன் தலைமேல் கை வைத்து, கவலைப்படாதே கஜேந்திரா, நீ உண்மையை ஒற்றுக்கொண்டதே பெரிது என்றார். கஜேந்திரன் தான் செய்த தவற்றிற்கு பரிகாரமாக அங்கு விழுந்து கிடந்த மரத்தை தன்னுடைய முழு பலத்தை கொண்டு அங்கிருந்து அப்புறப்படுத்தினான். பிறகு கஜேந்திரன் தன் நண்பர்களுடன் அங்குள்ள தீயை நீர் ஊற்றி அணைத்தான். நீரூற்ற இன்னும் சில இடங்களில் தீ பரவியது. கஜேந்திரன் மீண்டும் நீரூற்றினான். காட்டில் பரவிய தீ அணைந்தது. காட்டில் மகிழ்ச்சி நிலவியது. அனைத்து விலங்குகளும் கஜேந்திரனின் செயலை பாராட்டியது. பிறகு ராஜாசிங்கம் கஜேந்திரனுக்கு மலர்களைக் கொண்ட மகுடத்தை தலையில் சூடினார். கஜேந்திரனின் தாயும் அவனின் செயலைக் கண்டு மகிழ்ந்தார். இறுதியில் கஜேந்திரன் தன் செய்த தவற்றை உணர்ந்து செய்த செயலை நினைத்து பெருமிதம் கொண்டான். ஆகவே இக்கதையின் நீதியானது, உண்மையே உயர்வு தரும். நாம் செய்யும் தவறுகளை மறைக்க பொய் சொல்வது அந்த தவறைவிட பெரிய குற்றமாகும். உண்மையை சொல்லும்போது கிடைக்கும் நிம்மதி எதற்கும் ஈடாகாது. நன்றி.